வணக்கம் மேடிக்கை மணிதா. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெண்மணியை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க பேர் அருணிமா சிங்கா. அவங்களுடைய சாதனை என்னென்னு கேட்டிங்கன்னா, தன்னுடைய கால் இழந்த பிறகு தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக எவரெஸ்ட் சிகரத்தோட முதல் பெண்மணி அவங்க தான். அவங்களுக்கு முன்னாடி தொட்டிருக்காங்க. ஆனால் இவங்க மாற்றுத்திறனாளியாக இருந்தனால இவங்க தான் மாற்றுத்திறனாளியில் அவங்க முதல் பெண்மணி. கிட்டத்தட்ட கால் போனதுக்கப்புறம் எப்படி போகிறாங்க அதை பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க குடும்ப சூழ்நிலையிலேருந்து அவங்க இப்படி அவங்களுக்கு கால் போனது வரையே பார்க்கலாம். கிட்டத்தட்ட இவங்க உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அம்பேத்கர் நகரில் அவங்க குடும்பம் இருக்குது. 1988 இவங்க பிறக்கிறாங்க. இவங்க அப்பா வந்து இராணுவத்தில் வந்து பொறியாளர், அதாவது இராணுவத்தில் வந்து இன்ஜினியராக இருக்காங்க. இவங்க அம்மா வந்து சுகாதாரத்துறை பணியாளராக இருக்காங்க. அருணிமா சிங்கா வந்து 6 வயது இருக்கும்போது தன்னுடைய தந்தை இழந்துடுறாங்க. அதாவது தந்தை இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் கழித்து ஒரு 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 குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு 5 வருடத்துக்குள்ளே தன்னோட அண்ணன் ஒருத்தர் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க. அப்பா போன கொஞ்ச நாள் அண்ணனும் இறந்துட்டாரு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கும்போது ஓம் பிரகாஷ் அப்படின்ற ஒருத்தர் வந்து தன்னோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா அருணிமா தன்னுடைய மகளை அவர் ஏற்றுக்கிறாரு. குடும்பத்தை தன்னுடைய தோல் வச்சு சுமக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ அருணிமா சிங்காட்ட அவங்க சொல்கிறாங்க, உனக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்யுமா, நான் துணையாக இருப்பேன். நான் ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்களுடைய எண்ணம் எப்படி தெரியுமா, நான் மிகப்பெரிய விளையாட்டு வீராங்கனையாக வரணும் அப்படின்றது அவங்களோட ஆசை. அதே மாதிரி அவங்க வாலிபால் அண்ட் ஃபுட்பால் ரெண்டுத்தையும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபுட்பால் அவங்க விட்டுட்டு வாலிபாலில் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த வாலிபால் எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச லெவலில் அவங்க அச்சீவ்மெண்ட் பண்ணுறாங்க. அதாவது நேஷனல் லெவலில் அவங்க பிளேயர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அது முடியல. கிட்டத்தட்ட ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அவங்க வேலை கிடைக்கிற அளவுக்கு அவங்க டேலண்ட்டாக இருந்திருக்காங்க. அவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் அவங்ககிட்ட இருக்குது. அப்புறம் வந்து இவங்க அப்போ கிட்டத்தட்ட 2011 இந்த வருடம் வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. வேலைக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட அவங்க டிகிரி அண்ட் லா முடித்தவங்க. லா முடிச்சுட்டு இவங்க ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாப் கவர்மெண்ட் ஜாப் கிடையாது அவங்களுக்கு. மத்திய தொழில் பாதுகாப்பு துறையிலேருந்து தலைமை காவலர் போஸ்டிங் வீட்டுக்கு வருது. அதில் என்ன எழுதிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, அதை வந்து திருத்திட்டு போங்க, உங்களுக்கு வேலை கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவங்க லக்னோலேருந்து டெல்லிக்கு கிளம்பி பரப்பிட்டு போகிறாங்க. அன்னைக்கு ராத்திரி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11, 2011 இந்த வருடத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகுது. என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, கிளம்பி போகிறாங்க. அந்த லக்னோலேருந்து டெல்லிக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த புறப்பட்டு போகிற இந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு கால் போகுது. இப்படி அந்த கால் வெட்டப்படுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கூட ஒரு கும்பல் ட்ராவல் ஆகுது. கார்மெண்ட் அப்படின்ற ஒரு கும்பல் அவங்க கூட அந்த வண்டியில் ட்ராவல் ஆகுது. அந்த கும்பல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் நகை கொள்ளையடிக்கிற கும்பல். மிரட்டி பணம் வாங்குவாங்க, மிரட்டி எல்லாமே பண்ணுவாங்க அவங்க. அதே மாதிரி அருணிமா சிங்காட்ட போய் நகையை கட்டுறாங்க. நகை அவங்க கழுத்தில் போடுறாங்க. அவங்க நகை வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அவங்க அம்மா வந்து ப்ரெசென்ட் பண்ணது கிஃப்டாக இருக்குன்னு சொல்லி வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க கழுத்தில் போட்டிருக்காங்க. அதை கேட்ட உடனே என்னால் தர முடியாதுன்னு சொல்லிட்டு இவங்களும் மல்லுக்கு நின்றுருக்காங்க. ஆனால் சுற்றி இருந்த மனிதர்கள் எல்லாருமே அவங்கள எதுவுமே செய்யலை. கிட்டத்தட்ட தட்டி கூட கேட்கல. கிட்டத்தட்ட நிறைய பேர் அவங்க 5 பேர் 6 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் அந்த பெட்டிக்குள்ளே நிறைய பேர் 100 பேருக்கு மேலே இருப்பாங்க. ஆனால் யாருமே அவங்களுக்கு எது ஒரு சண்டை நடக்குது ஹெல்ப் பண்ணணும்னு எதுவுமே நினைக்கல. அதுதான் கொஞ்சம் மனம் கஷ்டமான விஷயம். அந்த இடத்துல மனிதத்தன்மை அழிஞ்சிடுறதுக்கான இது முதல் அறிகுறியாக அது அமைஞ்சது இந்தியாவில். சரி, அதை விடுங்க. அப்போது வந்து என்னென்னா அவங்கள அடிக்காமல் இவங்களும் அடிக்க 5 பேர் ஒரு பெண்மணி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ற. இவங்களும் பலமாக தராங்க. இவங்க வாலிபால் பிளேயர் சும்மா விடுவாங்களா, நல்லா வசமாக அடிக்கிறாங்க. அவங்களும் அடிக்கிறாங்க. ஒரு ஃபைட் நடந்துகிட்ருக்கு. WWE மாதிரி நடந்துகிட்ருக்கு ட்ரெயினுக்குள்ளே அந்த சின்ன இடத்துல. ஒரு அளவுக்கு மேலே அருணிமா சிங்காவை தாக்கு பிடிக்க முடியல. அவங்க எல்லாரும் சேர்த்து அவங்கள எட்டி மிதித்து வெளியே தூக்கி எறிகிறாங்க. எட்டி மிதித்து கொஞ்சம் ரொம்ப காயப்படுத்திட்டு அவங்கள அந்த ட்ரெயின்லேருந்து வெளியே ஏறிடுறாங்க. அங்கிட்ட ஒரு ட்ரெயின் கரெக்டாக கிராஸ் ஆகிருக்கப்ப அந்த ட்ரெயினில் பட்டு அவங்க அந்த சைடில் தூக்கி எறியப்படுறாங்க. இன்னொரு ட்ராக்கில் போய் அவங்க விழுந்திருக்காங்க. அந்த இன்னொரு ட்ராக்கில் போய் படுத்திருக்காங்க மயங்கி. அப்போ என்னென்னா அங்கே அந்த ட்ராக்கில் இன்னொரு ட்ரெயின் வருது. சவுண்ட் கேட்குது. அந்த அதிர்வலைகள்லாம் அவங்க உடம்பை டச் பண்ணும்போது அவங்களுக்கு தெரியுது. சரி, நம்ம ட்ராக்கில் படுத்துருக்கோம், எந்திக்கணும்னு சொல்லிட்டு முழிச்சு வேறு இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு எந்திக்க முயற்சி பண்ணால் முடியல. நம்ம உடம்பு ஃபுல்லாக சரியான அடி, மண்டை, முதுகெலும்பு, கையில் எல்லா இடத்துலையும் சரியான அடி அவங்களுக்கு. அதனால அவங்க எந்திரிச்சு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு எப்படியோ திரும்புகிறாங்க. கொஞ்சமாக கஷ்டப்பட்டு திரும்பி இந்த ட்ராக்லேருந்து மேலே வந்துடுறாங்க. ஆனால் லெஃப்ட் சைட் கால் மட்டும் அந்த ட்ராக்லேயே இருக்குது. சரி, ட்ரெயின் பக்கத்தில் வந்து சவுண்ட் கேட்டுச்சு அவங்களுக்கு. ஐயோ, கால் எப்படியாவது எடுத்துடணும்னு சொல்லிட்டு ட்ரெயின் பக்கத்தில் நெருங்கி வந்துகிட்டே இருக்குது. உடனே அவங்க காலை மெதுவாக தூக்குறாங்க. கரெக்டாக ட்ரெயின் டக்குன்னு அவங்க கால் அடிச்சுட்டு போயிடுது. கால் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. கிட்டத்தட்ட கால் துண்டாகிற நிலமையில் இருக்குது. கிட்டத்தட்ட ரத்தம்லாம் அப்படி தெரிக்குது காலில் இருந்து சுற்றி பிளட்டு அவங்கள சுற்றி. எலிலாம் ராத்திரி வந்து அவங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு, கடிச்சிருக்கு, தொந்தரவு நிறையா பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 மணி வரையா, கிட்டத்தட்ட 12 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. காலையில் 7 மணி வரையா அந்த ட்ரெயின் அந்த பர்டிகுலர் டைமிங்குள்ளே கிட்டத்தட்ட 45-50 ட்ரெயின் கிட்ட அந்த ட்ரெயின் அந்த ட்ராக்கில் ஒட்டினாப்லேயே போயிருக்கா. யோசிச்சு பாருங்கள், மரணத்தை பக்கத்தில் எட்டி பார்த்துருக்காங்கன்னு சொல்லலாம் அவங்கள. அதுக்கப்புறம் வந்து 7 மணிக்கு எப்படி நம்ம காப்பாற்ற போகிறாங்கன்னா, வண்டே அப்படின்ற ஒருத்தர் வந்து அந்த சைடில் நடந்து போயிருக்காரு. நடந்து போகும்போது அவங்கள பார்த்த உடனே ஒரு 5-6 பேர் கூட்டிகிட்டு வந்து இவங்களை அந்த பரளி அப்படின்ற ஒரு ஸ்டேஷன், ரயில்வே ஸ்டேஷன், அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சு பார்க்குறாரு. என்னமாச்சுன்னு எப்படி ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு கும்பலால் தாக்கப்பட்டு தூக்கி எறிஞ்சிட்டேன்,
என்ன எப்படியாவது ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்கன்னு சொல்லும்போது அவங்க பக்கத்தில் இருக்க போலீஸ் சொல்கிறாரு, எல்லாமே ப்ரொசீஜர் படி தான் செய்ய முடியும், கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க மயங்கிடுறாங்க உடனே அருணிமா சின்ஹா. அப்புறம் வந்து ஃபோன் போட்டு ஓம் பிரகாஷை கூப்பிட்டோன்னே ஓம் பிரகாஷ் நான் வரேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வராரு. அப்போ வந்து இவங்களை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பரேலி அப்படின்ற ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் வச்சு ட்ரீட்மெண்ட் நடத்துகிறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மயக்க மருந்து நிபுணர்கள் கிடையாது, கிட்டத்தட்ட பிளட்டும் கிடையாது. ஆப்ரேஷன் பண்ண உடனே பிளட்டு தேவைப்படும், பிளட்டும் இல்லை. உடனே என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. எனக்கு மயக்க மருந்தே வேண்டாம், என் காலை வெட்டி எடுத்து சொன்னால் பிளட்டு இல்லை அப்படின்னு யோசிக்கும்போது, அப்புறம் அங்கே யாதவன் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் வந்து ஒரு யூனிட் பிளட் கொடுக்குறாரு, அதாவது 350 ml கிட்ட கொடுக்குறாரு. அந்த பிளட்டை வாங்கிக்கிட்டு ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட மயக்க மருந்து போடாமல் காலை வெட்டி எடுக்கிறாங்க. வெட்டி எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் பிரகாஷ் வந்துடுறாரு. அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஓம் பிரகாஷ் பார்த்து வந்து பேசுகிறாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கப்புறம் தான் நீ சாதிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு அவர் வெளியே வந்துடுறாரு. ஒரு சின்ன ப்ரெஸ் மீட் ரெடி பண்ணிவிட்டு அங்கே போய் பேசுகிறாரு. அவர்கிட்ட அவங்க பத்திரிகையாளர்கிட்ட பேசுகிறாரு. என்னன்னா, கிட்டத்தட்ட உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா மாயாவதியும் ஒரு பெண் தான், கிட்டத்தட்ட மத்தியத்தில் ரயில்வே அமைச்சரும் கூட ஒரு பெண் தான், அவங்க பேர் வந்து மம்தா பானர்ஜி. இப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, இத்தனை பெண்களாக ஆட்சி செய்கிற நாட்டில் வந்து ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இல்லை, ட்ரெயினில் தனியாக போயிட்டு வர முடியாது, என்ன நாடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி பேசிடுறாரு. இது வந்து எல்லா அரசியல்வாதிகள் காதலையும் போய் சேருது. உடனே வந்து இதை கண்டுக்காம விடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக எல்லா நியூஸ் சேனல்ஸுமே இவங்க பேரை அன்றைக்கி ஹெட்லைனாக வச்சு போடுறாங்க. எல்லா நியூஸ் சேனல்ஸும் எல்லா பேப்பர்லையுமே இவங்க தான் ஹெட்லைன் ஃபுல் அண்ட் ஃபுல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முதலமைச்சர்களும் பிரதமர்கள் எல்லாருமே வந்து அவங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சரியாகி வந்துடுன்னு சொல்லிட்டு வாழ்த்திட்டு திரும்பி வராங்க. அப்போ வந்து அகிலேஷ் யாதவ் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, உத்தரப்பிரதேசத்தில் ஓட்டு கேட்டுட்டு இருந்தார். உடனே அந்த வேலையை விட்டுட்டு இவங்க வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு உனக்கு ஏதாவது உதவி செய்யணுமாம்மா அப்படின்னு அவர் கேட்குறாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, ஒரு மாற்றுத்திறனாளி வழியை நான் முழுசாக உணர்ந்திருக்கேன், எனக்கு நீங்கள் ஒரு சின்ன உதவி பண்ணுறேன் சொல்லுங்கள். நான் சரியானதுக்கப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் அகாடமி கட்டணும் மாற்றுத்திறனாளிகள், இதுக்கான உதவி மட்டும் நீங்கள் செய்யுங்கன்னு சொன்ன உடனே சரிம்மா நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு 1 லட்ச ரூபா கொடுத்துட்டு அவர் அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாரு அப்பயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் பண்ணுறாங்க. இவங்களை வந்து இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு இடமாற்றம் பண்ணாங்க. அதாவது இங்கேருந்து ஏர் ஆம்புலன்ஸ் மூலமாக டெல்லிக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. ஏன்னா செயற்கை கால் பொறுத்துனா அவங்களை எல்லாமே பண்ண முடியும்னு சொன்னோட ஒரு நம்பிக்கை அருணிமாக்கு வந்துருச்சு. என்னால் நடக்க முடியும், நீச்சல் அடிக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும், என்னால் ஆட முடியும் அப்படின்ற ஒரு அவங்களுக்கு எண்ணம் ஓட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு வாரம் அந்த கால் பொறுத்ததுக்கப்புறம் அவங்களால ஓட முடியல, நடக்க முடியல, கொஞ்சம் தள்ளாட்ட நடைகள் தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வழக்கம் போல் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட முட்டிக்கு கீழே அவங்களுக்கு கால் கிடையாது. அந்த இடத்துல முட்டிக்கு கீழே வந்து ஒரு ஜான் இருக்கும், அதுக்கப்புறம் இருக்காது. அது ஃபோட்டோஸ் தான் பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க லைஃப் இதுக்கப்புறம் தான் தன்னுடைய வாழ்க்கையை மாற்ற போகிற ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னா, அந்த எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஒரு கெஸ்ட் ஹவுஸில் தங்க வேண்டிய ராத்திரி வந்து அப்போ ரூம் புக் பண்ணிவிட்டு அவங்க போகிறாங்க. அந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா எலிவேட்டர் கிடையாது, லிஃப்ட்டு கிடையாது. அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து சரி 5வது மாடியில் அவங்களுக்கு இது இருக்குது. வேகமாக அருணிவாசலுக்கு நடந்து போயிடுறாங்க. அப்போது ஓம் பிரகாஷ் பார்க்குறாரு, இவன் ஏன் எவரெஸ்ட் ஏறணும் அப்போ யோசிக்கிறாரு. உடனே வீட்டில் போய் இவங்கள்ட்ட சொல்கிறாங்க, நீ ஏமா எவரெஸ்ட்டை தொடக்கூடாது, எவரெஸ்ட் ஏறக்கூடாது, இது வரைக்கும் மாற்றத்தினால யாருமே ஏறினது கிடையாது, நீ வேணால் ஏறி ட்ரை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னோன்னா, சரி நான் ஏறுறேன் அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்கிறாங்க. ஓம் பிரகாஷ் நம்பிக்கை இல்லாமல் சொல்ல முடியாது, நம்பிக்கை வச்சுக்காரு, நான் கண்டிப்பாக காப்பாற்றேன்னு சொல்கிறதுக்காக இவங்க ஓகே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மாத இடைவெளி எடுத்துக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்றத ரெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் என்னென்னா, இதுக்கு முன்னாடி எவரெஸ்ட் ஒரு பெண்மணி இருக்காங்க, பச்சேந்திரி பாலின்றவங்க. அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஜம்ஷெட்பூரில் இருக்காங்க. அவங்கள போய் மீட் பண்ணி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்னா, நான் வந்து எவரெஸ்ட் ஏறலான்னு இருக்கேன் மேடம், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவங்க சொல்கிறாங்க, நீ மனதளவில் எவரெஸ்ட் ஏறிட்டேன், நீ நட்சத்திரத்தில் ஏறினா போதும், கவலையே படாது, நீ கண்டிப்பாக ஏறிடும்னு சொல்லிட்டு நான் ட்ரைனிங் கொடுக்குற எல்லா இடத்தையும் நான் ஃபெசிலிட்டிஸ்லாம் நான் பண்ணித்தரேன், நீ கவலையே படாமல் வீட்டுக்கு போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போய் 1 மாதம் கழிச்சு அவங்கள கூப்பிட்றாங்க. உத்தரகாசி அப்படின்ற இடத்த கூப்பிட்றாங்க. அங்கே தான் கேம்ப் நடந்துகிட்ருக்கு. அதாவது மலையேற்ற பயிற்சி நடந்துட்டு இருக்கிற இடம் தான் உத்தரகாசின்ற இடம். அங்கே வச்சு இவங்களுக்கான சரியான ஒரு கோட் எல்லா மனிதர்கள் மாதிரியுமே சாதாரண மனிதர்கள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அவங்களும் எக்ஸஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் அவங்க தாங்கிக்கிட்டு ரொம்ப பெயின்ஃபுல்லான ஒரு கோர்ஸ்லாம் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா இமயமலை வந்து நீ சரியில்லை, நீ சரியான உன்னை தான் ஏற்ற மாட்டேன்னு சொல்லி திறமைக்கான பரிசு தான் அந்த உச்சியை தொட முடியும். அந்த உச்சியை தொட்டது மட்டும் இல்லாமல் கீழே இறங்கி வரும்போது கூட அவங்களுக்கு ஏதாவது ஆகலாம். ஆனால் இதை எல்லாத்தையும் தாண்டி அவங்க வரது எவ்வளோ கஷ்டம் யோசிச்சு பாருங்க. ஆனால் சரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு அவங்க கிளம்பி போகிறாங்க. அதாவது எவரெஸ்ட் ஏறதுக்காக கிளம்புறாங்க. அந்த நாள் வந்துச்சு 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் தன்னுடைய கனவான இமயமலையை நோக்கி புறப்படுறாங்க. கிட்டத்தட்ட 8222 உயரமான பாங்கிங் என்ற இடத்துல இருந்து அவங்க கிளம்புறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குழு தலைவர் நியமிப்பாங்க. எல்லா இடத்துலையும் வந்து இவங்க ஒரு குழுவாக இருக்காங்க, 10 வருஷம் குழுவாக இருக்காங்க. அந்த குழுவில் வந்து நீமா கன்ஷா அப்படின்ற ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஷெர்பான் கூப்பிடுவாங்க அந்த இடத்துல. ஏன்னா கைடு அவங்க தான் அந்த இடத்துல, இப்படி தான் போகணும், இப்படி தான் போகலான்னு சொல்லிட்டு ஒரு வழிகாட்டி அவங்க அந்த இடத்துல. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேலே
இமயமலை தொட்டு இறங்கினவங்க. நிறைய தடவை போனதுனால இவங்களை ஒரு கைடாக அனுப்புகிறாங்க. அவங்க கூட நீமா கன்ஷா அப்படின்றவங்க வந்து தனியாக, அதாவது அருணிவாசனுக்கு மட்டுமே தனியாக நியமிக்கப்பட்டவங்க. அவங்க கூடயே வராங்க. ஆனால் அவங்க வந்து எப்படின்னா இவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாத மாதிரியே பேசுவாங்க அந்த இடத்துல. மேலே வந்து பார்த்திங்கன்னா சரி போக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட் பீக் அப்படின்ற இடத்துக்கு கிளம்பணும். அது பேங்களூர் இடத்துல இருந்து ஐஸ்லாண்ட் பீக் அப்படின்ற இடத்துக்கு போகணும். அங்கேருந்து தான் ஃபஸ்ட் கேம்ப் ஸ்டார்ட் ஆகுது. இது பேஸ் கேம்ப். ஐஸ்லாண்ட் பீக்ன்றது பேஸ் கேம்ப். அந்த இடத்துக்கு போய் கிட்டத்தட்ட 20,200 அடி 20,299 அடி உயரத்தில் இருக்கும் அந்த இடம் வந்து. கிட்டத்தட்ட அவங்க இருக்கிற இடத்துல இருந்து அந்த அடி உயரத்துக்கு அவங்க போய் அங்கே தங்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு போகிற பிரச்சனைகள் எவ்வளோ வந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, கால் இருக்குது பார்த்திங்களா, அந்த கால் மலை ஏறும்போது கிட்டத்தட்ட திரும்பியும் 180 டிகிரி திரும்பி நின்றுக்கும். அதை அவங்க திரும்பி சரி பண்ணி வச்சு திரும்பி மேலே ஏற அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இடையூறு மாதிரி அந்த காலை வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இரும்பு கிளசியர்ன்ற ஏரியா இருக்குது. அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு ஏணியை வச்சு தான் அந்த இடத்துல போக முடியும். கிட்டத்தட்ட மிகப்பெரிய பள்ளம் இருக்கும். அந்த இடத்துல கிராஸ் பண்ணவே முடியாது. அதனால் ஒரு ஏணியை வச்சு தான் அந்த ஏணியில் தான் அவங்க அந்த சைடில் போவாங்க. அதே மாதிரி ஒரு இரும்பு ஏணியை வச்சு தான் அந்த இடத்துல போவாங்க. அதான் இரும்பு கிளசியர்ன்ற இடம். கிட்டத்தட்ட அந்த இடம் தான் வந்து ஃபஸ்ட் கேம்ப் இருக்கிற இடம். ஃபஸ்ட் கேம்புக்கு போகிறதுக்கான பாதை அது. இதில் ஃபஸ்ட் கேம்பை அவங்க அடையிறாங்க. கிட்டத்தட்ட 19 அடி உயரம் தாண்டி அந்த கேம்பை அடையிறாங்க அவங்க. அப்புறம் அந்த கேம்பில் போய் தங்கி ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அடுத்த நாள் தன்னோட பயணத்தை திரும்பி தொடங்கினா கிட்டத்தட்ட 21,300 அடி உயரத்தில் 2வது கேம்ப் இருக்குது. அந்த கேம்பை நோக்கி அவங்க பயணப்படும் மேற்கொள்ளும் போது நீமா கன்ஷா சொல்கிறாங்க, என்னன்னா இதுக்கு மேலே நீ வர வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்தது மிகப்பெரிய விஷயம், இதுக்கப்புறம் நீ திரும்பி போய் இல்லைனா நீ மரணத்தை சந்திக்க வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, என்னை மன்னிச்சிருங்க, நான் கண்டிப்பாக மேலே வந்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி அவங்க கூடயே வராங்க. கிட்டத்தட்ட 3வது கேம்ப் கிட்டத்தட்ட 23,100 அடி வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஆக்சிஜன் பத்தலை அவங்களுக்கு. சிலிண்டர் மட்டும் தான் இருக்குது. அந்த அன்றைக்கி ராத்திரி ஃபுல்லாக அவங்க என்னென்னா ஆக்சிஜன் அந்த இதோடையே மாஸ்கோடையே தூங்கிடுறாங்க. ஆக்சிஜன் மாஸ்கோடையே தூங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட மேலே போக வந்து ஆக்சிஜன் அளவு குறைய ஆரம்பிக்கும். அதனால் வந்து உங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். அதனால் வந்து ராத்திரி உயிர் போக வாய்ப்பு இருன்றனால அன்றைக்கி அந்த ஆக்சிஜன் மாஸ்கோடையே அவங்க தூங்குறாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 25,900 அடி மேலே இருக்கும். அந்த இடம் 900 அடி மேலே இருக்கும். அந்த இடத்துல போய் கிட்டத்தட்ட கேம்ப் 4 இருக்குது. அந்த இடத்துல போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட ராத்திரி தான் அந்த இடத்த அடையிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ராத்திரி 1:30 இருக்கும். அந்த டைமில் அவங்க அடைஞ்சிட்டு ரெஸ்ட் எடுத்து திருப்பி தன்னோட பயணத்தை தொடர்றாங்க. கிட்டத்தட்ட கேம்ப் 5 கிளம்பி போகிறாங்க. கேம்ப் 5 கிட்டத்தட்ட அதை விட இன்னொரு 500 அடி மேலே இருக்கும். அதுக்கு மேலே போய் அங்கே போய் நின்றுட்டு அதுக்கப்புறம் பால்கனி அப்படின்ற இடத்த நோக்கி போகிறாங்க. பால்கனின்ற இடம் பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தா ஃபுல்லாக இடையும் நல்லா கண்ணுக்கு எட்டரை நல்லாவே தெரியும், ரொம்ப அழகாக தெரியும். அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கான பாதை பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகலானது, கிட்டத்தட்ட ரொம்ப சின்னது. திருப்பி அது மேலேயே அவங்க போகிறாங்க. அதுலேயும் போயிட்டு திரும்பி வந்தால் தான் போயிட்டு திரும்பி வரணும். ஆனால் நீமா கன்ஷா அவங்க கூட வரல, இவங்க தனியாக தான் வராங்க. ஏன்னா அவங்க முன்னாடி வேகமாக போயிடுறாங்க. நீமா கன்ஷா வந்து எப்படின்னா குழுவாக வந்தனால அவங்க குழுவாக மேலே போய்ட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க. நீமா கன்ஷா சொல்கிறாங்க, இதுக்கு மேலே நீ வர வேண்டாமா, திரும்பி வந்துருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ சாக தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இன்னொரு கொஞ்சம் இதுவாக சொல்லிடுறாங்க. உடனே அது கண்ணை மூடி யோசிக்கிறாங்க. பச்சந்திரி பாளைய சொல்லியிருப்பாங்க, நீ மேலே போயிட்டு இருக்கும்போது உனக்கு தோணும் இதுக்கப்புறம் நம்ம மேலே போக வேண்டாம் திரும்பி வந்துடலான்னு உனக்கு தோணும். ஆனால் அப்போ தோணுச்சுன்னா இவ்வளோ தூரம் நீ வந்தது வந்து வேஸ்ட்டு, இவ்வளோ தூரம் வந்த பாதை வந்து ரொம்ப கடினமானதாக இருந்துச்சு, இதுக்கு மேலே போகிற பாதை ரொம்ப சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்க, கண்டிப்பாக நீ சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு திருப்பி அவங்க மேலே தன்னோட பயணத்தை தொடருவாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்த தாண்டி மேலே இன்னொரு இடம் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல போய் ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த இடத்த கிட்டத்தட்ட 8,240 அடி உயரத்தில் இருக்கும் அந்த இடம். அந்த இடத்த போய் அட்டன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல போய் நிற்பாங்க. அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு டிராஃபிக் ஜாமான இடம். கிட்டத்தட்ட ரிட்டர்ன் வந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர் அந்த இடத்துலேருந்து. அங்கே கிட்டத்தட்ட நிறைய பேர் விழுந்து இறந்துருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டே அவங்க மேலே போகிறாங்க. போயிட்டு கிட்டத்தட்ட அன்றைக்கி மதியம் ஒரு 11 மணி இருக்கும். கிட்டத்தட்ட 11 மணிக்கிட்ட அந்த எவரெஸ்ட் உச்சியை தொடுறாங்க. போய் நின்றுட்டு கிட்டத்தட்ட ஒரு கல்லை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க திரும்பி ரிட்டர்ன் கிளம்பி வராங்க. அப்போ நீமா கன்ஷா சொல்கிறாங்க, சாதிச்சிட்டமா நீ, நான் கூட நினச்சேன் உன்னால் வர முடியாதுன்னு நினச்சேன், நீ வந்துட்ட, பரவாயில்ல, சரி வா ரிட்டர்ன் கீழே போகலான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இருட்டுறதுக்குள்ளே அவங்க பேஸ் கேம்புக்கு, அதாவது கேம்ப் 5க்கு வந்தாகணும். வரலனா தன்னுடைய உயிர் பெரிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. ஆக்சிஜன் லெவல் சுத்தமாக குறைஞ்சிடும் அந்த டைமிங்கில் வந்து. உடனே திரும்பி விழுந்து கிடப்பாங்க. ஆனால் உயிர் காப்பாற்றவங்க காத்துல வந்து அவங்கள பார்த்துட்டே வராங்க. இப்போ நீமா கன்ஷா சொல்கிறாங்க, இதெல்லாம் பார்த்தா நம்மளால் இங்கேருந்து உயிரோட போக முடியாது, தயவு செஞ்சு வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுதாங்க சாதிக்கணும்னு நினச்சா தன்னுடைய தன்னம்பிக்கை மூலமாக எதையுமே சாதிக்கலாம். அவ்வளோதான் என்னுடைய கருத்து. பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.